பங்கஜக்கோ, என்ன நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கீங்க? ஒன்றில் ஆட்டோவழி பேங்குக்கு போயிட்டுருக்கேன். ஏன் கீதாக்கோ, நீங்கள்? நம்மக்கிட்ட பைசா இருந்தால் தானே பேங்குக்கு போக முடியும். சரி, இவங்க கூட அப்படியே போயிட்டு ஏதாவது டீ காஃபி வாங்கி குடிச்சிட்டு வருவோம். அந்த டீ காஃபி கூட நம்ம வாங்கிடக்கூடாது, அவங்க தான் வாங்க சொல்லணும். ஆமாம், நெட்டவழி பேங்குக்கு தான் போகிறேன். அதுக்கு எதுக்குக்கா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கீங்க? ஏன் வண்டியில் போவோம் வாங்க. ஐயோ, அன்னைக்கு நீ எனக்கு கூட்டிகிட்டு போய் கீழே போட்டதே போதும். அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, வாங்க நீங்கள். ஏக்கா பங்கஜக்கா, நம்ம இங்கேருந்து எப்படியும் பேங்க் வரைக்கும் போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஆளுக்கு 10 ரூபா ஆச்சு கேட்பான். 3 பேருக்கு 30 ரூபா சரிப்பட்டு வராது. நம்ம பைக்லேயே போயிடலாம். அப்படியே கீதா? சரி, நம்ம பைக்லேயே போயிடலாம். ஏன் நெட்டவழி, இதில் ஒருத்தர் மட்டும் தான் போக முடியும். இதில் எப்படி 3 பேரும் போவேன்? அந்த கவலை உங்களுக்கு வேணாங்க்கா, ஏன்னா என்கிட்ட இன்னும் 2 ஸ்கூட்டி இருக்குது. அப்படியே நெட்டவழி? ஆமாங்க்கா, பார்த்தீங்களாக்கோ? நெட்டவழி, 2 பைக் தான் இருக்குது, 3 பேர் இருக்குமே, எப்படி போவேன்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கக்கோ. இந்த ஸ்கூட்டியில் நீங்கள் போங்க, நானும் பங்கஜக்காவும் இந்த பைக்கில் வரோம். சரி நெட்டவழி. பங்கஜக்கோ வந்து ஏறுங்க. சரி நெட்டவழி. ஏக்கா, இது பாபு பைக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் ஏற கஷ்டம் பார்த்துக்குங்க. அந்த என்னால் சரியாக உட்கார முடியல, அதனால் நீங்கள் இதில் உட்காந்துக்குங்க, நான் ஸ்கூட்டியில் வந்துக்கிறேன். எது, இவ ஸ்கூட்டியில் வர போகிறாளா? நம்ம ஸ்கூட்டியில் வந்தால் அப்படியே ஸ்கூட்டி எங்கேயா தள்ளிட்டு போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே பேங்குக்கு போயிட்டு சும்மா அப்படியே சோவாரிட்டு பெட்ரோலை நம்ம கேனில் எடுத்துக்கலாம்னு நினச்சோமே. ஏக்கோ பங்கஜக்கோ, சீக்கிரம் போங்க சீக்கிரம் போங்க, வண்டி ஒரு மாதிரி இழுக்கு, இடிச்சிரும். ஏன் நெட்டவள்ளி, ஏன் மேலே கொண்டு போய் போட்டிருக்க வண்டியை? பங்கஜக்கோ இப்போ வாங்க, சரியாயிட்டு. என்ன பங்கஜக்காவை காணோம்?